ஹலோ பிரைஸ்லாட். நேற்றைய தினத்தில் அமெரிக்காவில் சார்லி கிரிக் அப்படிங்கிற ஒரு சுவிசேஷகரை சுட்டு கொலை பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நியூஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் முக்கியமான ஒரு நியூஸாக ஓடிட்டு இருக்குது. நேற்றுக்கு உட்டா பள்ளத்தாக்கு அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் பேசி கொண்டு இருக்கும்போது இந்த சம்பவம் நடந்தது. அவர் பேச ஆரம்பித்த 20வது நிமிஷத்துலேயே சுட்டு கொண்டுட்டாங்க. இவர் யார்? இவர் வேதாகமத்தை ரொம்ப அதிகமாக நேசித்தவர். இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அவருடைய பல பேட்டிகளில் சொல்லியிருந்தார். இவர் இயேசுவை நேசித்ததோடு வேதாகமத்தை ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு வச்சிருந்தார். அது மட்டும் இல்ல, வேதாகமத்துக்கு புறம்பான பாவங்களை கண்டித்து உணர்த்தி பேச தொடங்கினார் வாலிபர்கள் மத்தியில். இது வேதாகமத்துக்கு புறம்பான பாவம், இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் கண்டித்து பேசிட்டும் இருந்தார். இப்போ அமெரிக்காவை பொறுத்தவரையிலையும் ஆணும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம், அதுபோல பெண்ணும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி வேதாகமத்துக்கு புறம்பான அநேக அருவருப்பான பாவங்கள் நடைமுறையில் இருந்துட்டு இருக்கு. இவர் இது எல்லாத்தையுமே எதை பத்தியுமே கவலைப்படாம இது தெய்வத்திற்கும் வேதாகமத்திற்கும் மாறானது, இயேசு இந்த பாவங்களை அருவருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி அநேக கூட்டங்களில் அவர் பேசியிருக்கிறார். இதன் மூலமாய் அநேக வாலிபர்கள் மனம் திருந்தியும் இருக்கிறாங்க. அநேகர் இவருடைய வார்த்தையை கேட்டு நல்ல வழியிலையும் நடந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் இவருக்கு அநேக வெறுப்புகளும் கூடியிருக்குது, அநேக எதிரிகளும் கூடியிருக்கிறாங்க. இவர் வேதாகமத்தை நேசித்ததுனால உண்மையை உறக்க கூறியிருக்கிறார். எந்த கூட்டம் ஆனாலும் சரி அதில் அவர் எதை பற்றியுமே சிந்திக்காம பயப்படாம தைரியமா பேச ஆரம்பிச்சாரு. இதனால அவருக்கு அந்த வெறுப்புனால இன்றைக்கு அவருடைய உயிர் இந்த உலகத்தில் இல்லை. அமெரிக்கா அவ்வளவு பெரிய சர்வதேச நாடு. அந்த நாட்டில் சுவிசேஷ ஊழியத்தை செய்து ஆண்டவரை பற்றி சொல்லி பாவத்தை கண்டித்துணர்த்த ஒரு வாலிபருக்கு, அவருக்கு ஒரு 31 வயசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவராலேயே தாக்கு பிடிச்சி வாழ முடியலை. நான் இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், மனுஷங்க மேலே ஒரு அன்பும் இல்லை, ஆண்டவரை குறித்ததான பயமும் இல்லை, ஒரு மனிதனுடைய இரத்த பழி நம் மீதும் நம்முடைய குடும்பத்தின் மேலும் வந்துருமே அப்படிங்கிற ஒரு பயம் கூட இல்லாமல் ஈஸியாக கொலை பண்ணிடுறாங்க. இப்போ அமெரிக்காவில் மட்டும் இங்கேயுமே இந்த கொலைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே நம்முடைய ஒரு செப குறைவு தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியும். இன்றைக்கு நம்முடைய நாட்டில் சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் அந்த அமெரிக்காவில் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை போல நம்முடைய நாட்டிலையும் இனி வருகிற நாட்களில் இப்போ அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் விரோதமான நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கோம். இனி வரும் நாட்கள்லையாச்சும் இப்படிப்பட்டது நடக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவரை அறிகிற செபிக்கிற நாம் எல்லாரும் செபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த நேரத்திலையும் அந்த சார்லி கிரிக் அவருடைய குடும்பத்துடைய ஆறுதலுக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுடைய ஆறுதலுக்காக உங்கள் ஜெபத்தில் நீங்கள் நினைச்சு கொள்ளுங்க. அது மட்டும் இல்லை, இது போல சுவிசேஷ ஊழியம் செய்கிற அத்தனை சுவிசேஷ ஊழியர்களுக்காகவும் உங்கள் ஜெபத்தில் ஒரு நிமிஷம் நினைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.